தற்போதைய செய்தி. தாவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக ஜாமீன் கோரி இருவரும் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் காவல் நீட்டிப்பு வழங்கப்படாமல் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, கால நீட்டிப்பு என்பது வழங்கப்படல, விவரங்கள் என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழக காவல்துறையின் சார்பாக கைது செய்யப்பட்டவர்கள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கரூர் மத்திய மண்டலத்தினுடைய நிர்வாகி பவுன்ராஜ் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இருவரும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். நேற்றுடன் அவர்களுக்கு அந்த காவல் நீட்டிப்பானது முடிவடைந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில இவர்களுக்கு காவல் நீட்டிப்பு வழங்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான வாதம் 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. நேற்றும் இது தொடர்பான வாதம் நடைபெற்று வந்த நிலையில் இருவரையும் இன்று நீதிபதி அவர்கள் நேரில் ஆஜராக சொல்லியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் இருவரும் தற்போது ஆஜரானார்கள் நேரில். அதன் அடிப்படையில் நடைபெற்ற வாதத்துல சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல் இவர்களை கஸ்டடியில் எடுத்திருந்த எஸ்ஐடி கலைக்கப்பட்டு விட்டது. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாதத்தில் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக எஸ்ஐடி இமிடியேட்டா கலைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இமிடியேட்டா அதனுடைய ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவர்களுக்கு காவல் நீட்டிப்பு கேட்பதற்கான அதிகாரம் எஸ்ஐடிக்கோ தமிழக காவல்துறைக்கோ இல்லை. சிபிஐ மட்டுமே இவர்களை காவலில் எடுக்க வேண்டும் என்று தாவேகா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு சிபிஐ சென்ற பிறகு சிபிஐ நீதிமன்றத்தில் சென்று இவர்களை காவலில் எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அதனால் தற்போது அவர்கள் எடுக்கப்பட்ட காவலில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்தவர்கள் காவல் இல்லாத தற்போது விடுதலை செய்யப்படுகிறார்கள். நன்றி ரகுவரன், விவரங்களை வழங்கியமைக்காக.